போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் வீடு, அலுவலகம், ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பயன்படுத்த தயாரிக்கப்படும் வேதிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த அவரை ஜெய்ப்பூரில் வைத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த மாதம் 9ஆம் தேதி கைது செய்தனர். தொடர்ந்து சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜாபர் சாதிக் வீட்டில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினர். மேலும் அவருடைய வீட்டுக்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் வீட்டுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றக்கோரி ஜாபர் சாதிக் தரப்பில் டெல்லி பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தனர். இதனையடுத்து வீட்டில் வைக்கப்பட்ட சீலை அகற்றக்கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சீல் அகற்றப்பட்டது. பின்னர் ஜாபர் சாதிக் மனைவி மற்றும் குடும்பத்தினர் வீட்டில் வசித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்நிலையில் சென்னை மயிலாப்பூரில் அருணானந்தம் தெருவில் உள்ள ஜாபர் சாதிக்கின் வீடு மற்றும் ஹோட்டல், அலுவலகங்களில் சோதனையும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதேபோல் சென்னை பாண்டி பஜாரில் உள்ள இயக்குனர் அமீர் அவருடைய அலுவலகத்திலேயும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனை முடிவில் போதைப்பொருள் வழக்கில் மேலும் சிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.